நம்ம பார்க்க போகிறது வந்து பழமொழி. அது வந்து சிலபஸில் இருக்க வந்து பழமொழி முடிச்சிடலாம். பழமொழி அப்படின்னு இருக்கிற பழமொழி பற்றி பேசுகிற பழமொழி 400 நம்ம வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து சொலவடைகளும் இருக்கும். அது வந்து சொலவடைகள்னால் என்ன, பழமொழிக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், அது வந்து நான் இன்ட்ரொடக்ஷன் அதை முன்னாடி வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்லேயும் சில இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. பழமொழி 400லேருந்து கடைசி லைனாக கொடுத்து அதுவும் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ரெண்டுமே ஒரே டாப்பிக்காக வந்து நம்ம கம்பைன் பண்ணி படிச்சிடலாம். அதே போல் சிலபஸ்லேயும் அது வந்து முடிச்ச மாதிரி ஆகிடும். பழமொழி 400 முடிச்சாச்சு, பழமொழி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம். பழமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா பழமையான மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது முதுமையான மொழி, பட்டறிவு மொழி. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை வந்து சொல்கிறாங்கள, அது வந்து பழமொழியாக வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லா நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு இது அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதாவது அந்த மொழிக்கே நம்ம இது வந்து பழமொழி வந்து பெருமை சேர்க்குது இந்த மாதிரி பேசுகிறதால அப்படின்ட்டு வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அதாவது சோர்ஸஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். அதுக்கு வந்து பழமொழி அப்படின்னா என்னென்னா மிகவும் மூத்த மொழி, முதுமை வாய்ந்த மொழி, மூத்தோர் சொன்ன மொழி முதுமொழி. அதாவது முதுமொழின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, முதுமொழி, காஞ்சி, இதெல்லாம் வந்து மூத்தோர்கள் சொன்னது. எல்லாமே மூத்தோர்கள் சொன்னது தான். ஸோ எந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஷியேட்டில் தான் இது வந்து வருது. இப்போ சொலவடைகளுக்கும் பழமொழிக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இலக்கிய வகை நம்ம படிப்போம்ல, அதே மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ வந்து பழங்காலத்தில் சொல்லப்பெற்றாலும் மூத்தோர் உரைத்த மொழியாக இருந்தாலும் ஒவ்வொரு மொழியும் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் பட்டு அறிந்து சொன்ன பட்டறிவு மொழிகளை தான் பட்டறிவு மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் நான் சொன்னல, அந்த அனுபவத்தை சொல்கிறது தான். அது வந்து வாழ்க்கையை செமைப்படுத்தும் 3 கோளாக உதவுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூன்றுரை அறியினார். அதாவது இந்த பழமொழி 400 வந்து அதை பற்றி நான் சொல்ல போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மூன்றுரை அறியினார் வந்து அவருடைய ஆசிரியர் 400 பழமொழிகளை தொகுத்து பழமொழி 400 அப்படின்ட்டு வந்து தொகுத்து எழுதியிருக்காரு. ஸோ அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சி நாம் எதிர்கொள்ள துணை செய்கின்ற கருவிகள் தான் இது. ஒரு சமுதாய கட்டமைப்பில் சில வகை சூழல்கள் மீண்டும் மீண்டும் தோன்றும் போது மக்கள் அவற்றை அடையாளம் கண்டு அவற்றுக்குரிய விளக்கம் அளித்து அவற்றை கையாளுவதற்கான உத்திகளையும் உருவாக்கி கொள்கிறார்கள். அதாவது எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, அதற்கான உத்திகள், அதாவது டெக்னிக்கும் சொல்லுவோம்ல தமிழில், அதெல்லாம் வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு பாசிட்டிவாக வந்து இதை எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. சொலவடை அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப நக்கல்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ கிண்டல் பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்து கிண்டலாக அறிவுரை சொன்னாங்க அப்படின்னா அது வந்து சொலவடை. அதாவது பாமரத்தான் உண்டு பண்ணியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கூகுள் அந்த மாதிரி தான். அடுத்து வந்து பழமொழிகள் ஒரு சமூகத்தின் பழமையான அறிவு சொத்தும் அனுபவ குறிப்புங்களும் தான் வந்து பழமொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. படித்தவர்கள் வந்து உண்டு பண்ணியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொலவடை அப்படின்னா கிண்டலாக வந்து அறிவுரை சொல்கிறது. அதே வந்து பழமொழி அப்படின்னு, அதாவது வாய்மொழி இலக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாய்மொழி இலக்கியம் பாமரத்தான் உண்டு பண்ணியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பழமொழினா ஒரு சமூகத்தினுடைய அந்த மாதிரி இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து படித்தவங்க அந்த மாதிரி உண்டு பண்ணியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பழமொழி அல்லது முதுமொழியின் அடிப்படையில் சில நூல்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒன்று பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. ஆனால் முதுமொழி காஞ்சியும் வந்து நம்மகிட்ட சிலபஸ் இருக்குது. நம்ம வந்து பழமொழின்னு ஸ்டார்ட் பண்ணுற அந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம முடிச்சிடலாம். முதுமொழிக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா வந்து இது தனி டாப்பிக்கு, இது தனி டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் பழமொழி 400 சொல்கிறதே வந்து அந்த இது வந்து பற்றி பேசுகிறதே அந்த பழமொழி 400 அதுக்காகவே உருவாக்கப்பட்ட நூல் அப்படிங்கும்போது நம்ம அதையும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நான் வந்து இதை தான் நீங்கள் படித்து ஆகணும், இது ரெண்டும் இப்படி பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஸோ ரெண்டுமே நம்ம சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே டாப்பிக்கில் முடிச்சிட்ட மாதிரி ஆகிடும், அவ்வளோதான். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழியை வைத்து அதனோடு ஒரு கதையையோ வரலாற்று நிகழ்ச்சியோ சுட்டி அறத்தை வற்புறுத்தும் இந்நூல் நீதி நூல்களில் சிறப்புடைய ஒன்றாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பழமொழியை வந்து இது வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மூதுரை இதெல்லாம் வந்து, அதாவது ஔவையார் பாடினது, இது எல்லாமே வந்து ஒரு நீதி நூல்களை தானே சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் இதுவும் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெண்பாக்களை உடையதனை திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்து சிறப்புடையதாக போற்றுவர். இங்கே இதில் சொல்கிறாங்க பாருங்கள், திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் அடுத்ததாகவே இது வந்து போற்றுறாங்க அளவுக்கு இது வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 3 பெரும் நூல்களிலும் இது ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூன்றுரை அரியனார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரையர்னா என்ன அப்படின்னா அரசரை வந்து குறிக்கும். அது வந்து ஒரு குறுநில மன்னராக கூட இருத்தல் வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மூன்றுரை அப்படிங்கும்போது அது வந்து
சமணம், நூற்றாண்டு வந்து 4, தொல்காப்பியர் வந்து இது வந்து ஒரு முதுமொழி அப்படின்ட்டு சொல்கிறாரு. பழமொழி வந்து அகநானூரில் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த நூலை பதிப்பித்தவர் யார்? செல்வசேகர முதலியார் அப்படின்ட்டு நானூர் அப்படி அவங்க வந்து பதிப்பித்தவங்க. நூல் பிரிவுகள் வந்து 5, இயல்கள் வந்து 34. அடுத்து வந்து பிரிவு 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கல்வியை பற்றி சொல்லுது. கல்வி, ஒழுக்கம், புகழ், 9 இயல்கள் அதில் இருக்குது. பிரிவு 2 வந்து சான்றோர், நட்பின் இயல்பு, 7 இயல்கள் இருக்குது. பிரிவு 3 வந்து முயற்சி, பொருள், 8 இயல்கள் இருக்குது. பிரிவு வந்து அரசர், அமைச்சர், பாடல் பற்றியது 6 இயல்கள். அடுத்த பிரிவு வந்து இல்வாழ்க்கை, உறவினர், வீடுநெறி பற்றியது அப்படின்ட்டு 4 இயல்கள். முதல்ல 9, அப்புறம் 7, அப்புறம் 8. ஃபஸ்ட்டு வந்து 9. ஸோ 9க்கு 8க்கு இடையில 7 இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7க்கு ஆல்டர்னேட்டிவாக 6 இருக்குது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து 4 அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து இதில் வந்து பழமொழி நானூறு இருக்குல்ல, அது வந்து மேற்கோள்கள், அதாவது மேற்கோள்கள் அப்படின்னா கடைசி இதுங்க வருங்க. இந்த பழமொழி நானூறு கடைசி லைன் இருக்கும்ல, அதுதாங்க. அது வந்து நம்ம ஆற்றுட வேண்டுவது இல் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இது வந்து கடைசி லைனு. பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்ட்டு தான். அறிவில் சிறந்தவர்களே அறிவினால் தெரிந்து கொள்ளும் திறம் அவர்கள் போன்ற அறிவில் சிறந்தவர்களுக்கே விளங்கும், கல்வி இல்லாதவர்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. படித்தவங்களை பற்றி படித்தவங்க தான் தெரியும், கல்வி இல்லாதவங்களை பற்றி தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து முறைக்கு மூப்பு இளமை இல்லை அப்படின்னா முறைக்கு அப்படின்னா செங்கோன்மைக்கு வந்து முதுமை உடையவனுக்கு ஒரு நீதி, இளமை உடையவனுக்கு ஒரு நீதி அப்படிலாம் கிடையவே கிடையாது. செங்கோன்மைனா நீதி, அது வந்து அதாவது இந்த இது மனுநீதி சோழன் இருக்காங்களே அவங்கள வந்து அந்த அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த மாடு வந்து அவங்க பையன் வந்து தேர் ஓட்டி கொண்டுடுவாங்களா, அது வந்து அதுக்காக வந்து அந்த பசு வந்து என்ன பண்ணும் அப்படியே அந்த மண்டபத்தில் வந்து மணி அடிக்கும்ல, ஸோ அப்போ வந்து அடிக்கும்போது அவர் பையனை தேர் ஓட்டி கொன்றுவார். ஸோ அதுதான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஜஸ்டிஸுக்கு, நீதினா எப்படி இருக்கணும், அதாவது இப்போ நம்ம ஈக்குவல் டு பிஃபோர் லா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஸோ அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அறிவுடையோர் என்ற பெருமை பெற்றிராத ஒருவருக்கு பிற அணிகலன்கள் அணிந்திருந்தாலும் அவை ஆடைங்க, அது தப்பு, ஆடை உடுத்தியது போன்று பயனை தராது. அதாவது என்னதான் நம்ம வந்து பெருமையாக அதாவது ஆடை அணிகலன் எல்லாம் போட்டிருந்தாலும் அறிவுடையவங்க அப்படிங்கிற இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து எந்த பயனுமே தராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இது பழமொழி நானூறில் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், எங்கே போனாலும் அவருக்கு வந்து கட்டிட்டு போன தேவையே கிடையாது, அந்த மாதிரி வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது வந்து கற்றலின் கேட்டலை நன்று அப்படிங்கும்போது இதுலேயே நம்ம நேம்லேயே புரிஞ்சிச்சு, கற்றலை விட நம்ம கேட்கும்போது ஏன்னா அந்த காலத்தில் வந்து செவி வழி தான் வந்து படிச்சுட்டு வருவாங்க. அந்த காலத்தில் வந்து காதால் கேட்டு அப்படி தான் நம்ம இந்த குருகுலம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி முறையில் வந்து இது பண்ணும்போது காதால் தானே கேட்டுட்டு வருவாங்க. ஸோ அதுதான் அப்படி சொல்கிறாங்க. குன்றின் மேலிட்ட விளக்கு, அதாவது தீய செயல்கள் பழி சான்றோர் ஒதுக்கி விடுவர். அதாவது இதில் என்ன ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க, அதாவது தீய செயல்கள் வந்து செய்கிறவங்கள வந்து சான்றோர்கள் அவன் எப்போவுமே இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் உயர்ந்த நிலைகள் உள்ளவர்களிடத்தே தோன்றிய குற்றமானது, அதாவது உயர்ந்தவங்கள்ட்ட ஒரு குற்றம் தோன்றினாலும் அது என்ன சொல்லிடுவாங்கன்னா எல்லா பக்கமும் வந்து அது வந்து பரப்பி அதை என்ன பண்ணிடுவாங்க, பழிச்சிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ தப்பே பண்ணுறவங்க வந்து தப்பு செஞ்சாலும் அதை வந்து இவன் இப்படி தான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆகிடும், அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு போவாங்க. ஆனால் வேறு யாராவது நல்லவங்க இப்போ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப பழிக்கப்படுவதாக ஆகிவிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அவ்வளோதான். திங்களை நாய் குறைத்தற்று அப்படிங்கும்போது அறிவிலார் அறிவுடையோரை தங்களுக்கு முன்பு இருக்க செய்து தகுதியில்லாத வார்த்தைகளை சொல்லுதல். அதாவது அறிவில்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிவுடையோரை வந்து தங்களுக்கு முன்பே இருக்க செய்து நம்ம கண்டமணிக்கு வந்து திட்டுறது, ஸோ அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம். இது வந்து தகுதி இல்லாத வார்த்தைகள்லாம் சொல்கிறதுங்கிறது கூடாது, அவங்க வந்து அறிவில்லாதவங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நுணலும் தன் வாயால் கெடும். நுணல் அப்படின்னா தவளையாங்க, தேவையில்லாத அனாவசிய பேச்சுகள் பேசுவார், அந்த வாயாலே கெடுவாங்க. தவளை தன் வாயால் கெடும்ல, அதுதான் இது. நானும் என்னடா நுணலே ஏதோ ஒரு கயிறு போல அப்படின்ட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தா தவளை. அடுத்து வந்து கடன் கொண்டும் செய்வார் கடன் அப்படின்னா என்னென்னா
சான்றோர்கள் உதவ முடியாத நிலையிலும் கடன் பட்டாவது உதவி செய்து தங்களது கடமை நிறைவேற்றுவார்கள். அதாவது நமக்கு அவங்கள மனசு தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்ம செய்கிறதுக்கு மனசு தான் வேணும், வேறு ஒன்றுமே தேவை கிடையாதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்களா, மனம் இருந்தால் வழி இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, கடன் வாங்கியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க. தனிமரம் காடாதல் இல் அப்படின்னா என்னென்னா, பகைமையை வந்து முளையிலே கிள்ளி பகையை அடியோடு அடித்து விட வேண்டும். அதாவது இப்போ வந்து ஏதாவது ஒரு பகை வந்துட்டு அப்படின்னா முளையில கிள்ளி வந்து அடியோடு அடித்துடுமா. அப்படி இல்லை அப்படின்னா அவ்வாறாக தனித்து விடப்பட்ட பகைவர்கள் என்ன பண்ணுவாங்க, தீமை செய்ய இயலாத வகையில் வலுவிழப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடியோடு அடித்தாதான் அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதுதான் என்னது, தனிமரம் காடாதல், தனிமரம் தோப்பாகாது, அந்த மாதிரி தானே இதுவும். ஸோ ஓகே, அடுத்து வந்து பழமொழி 400ல் நம்ம நூல்கள்லாம் படிச்சிடலாம். வந்து 6th நியூ புக்கில் இருக்குது. ஆற்றம் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். அதாவது மிகுதியான கற்க வேண்டிய நூல்களை அறிந்தவர்கள் தான் அறிவுடையவர்கள். நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அப்படின்னா 4 திசையும் கண்ணே தெரியாத பரவாத நாடுகளில் அந்த அறிவு படைத்தவர்களது வேற்று நாடாக தமவேயாம். அதாவது அந்த நாடு அயல் நாடாக இருந்தாலும் அந்த அறிவுடைய ஒருவர் தான் நாடுகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்களுடைய நாடுகள் தான், அந்த நாடுகள் எல்லாமே அவங்களுடைய நாடுகள் தான், எல்லாமே அப்படி ஆக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல்லை, வழியில் உண்பதற்கு உணவு கொண்டு செல்ல வேண்டியதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து வந்து 7th நியூ புக்கு. மாறி இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். ஒன்று நாடு ஒன்றிலோ இல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத வீடு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, விருந்தோம்பல் பற்றி பேசுகிறது. அதாவது மாறி இன்றி வரந்திருந்த காலத்தும் மழை என்பது ஒன்று இல்லை, பாரி மடமகள் பான்மகிற்கு நீருடையில் இல்லாமல் வற்றிருந்த காலத்திலும் பாரினுடைய இளமை பொருந்திய மகன் வந்து இறந்த பாணனுக்கு நீரை உடைய உலையுள் பொன்னை பெய்து அதனை கொண்டு வந்து உணவாக கொடுத்தாள். ஸோ அப்போ ஒரு பொருளும் இல்லாத வீடுங்கிறது எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி வந்து இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 12th அட்வான்ஸ்டு தமிழில் வந்து என்னென்னா, நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நமக்கு உதவுனவங்க இருக்காங்களே, அவங்களுடைய பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது என்ன அப்படின்னா ரொம்ப தப்பு. அது எப்படின்னா, ஒளியுடைய மணிகள் விளங்கும் நெடிய மலைத்தொடர்களுக்கு உரிய வெற்பனே, அதாவது வேந்தனே, ஒருவன் உணர்வின்றி தான் தங்கியிருந்த கிளையின் அடியை வெட்டி விடுவது போன்றது. அப்படிப்பட்ட அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வெட்டுறதுக்கு சமம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு அவங்களோட பகைவர்களோட சேர்ந்து இது பண்ணுறதுங்கிறது ஒரு கிளையோட அடியே வெட்டி விடுவது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்டை வீட்டுக்கு 2 விளைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அடுத்து வந்து பழமொழிகள் அப்படின்னா என்னென்னா 5 வகைகள். ஆறுதல் கூறுதல், அதாவது கன்சுலேஷன் அப்படின்னா ஆறுதல் கூறுறது. இது வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தாங்க. அதாவது பழமொழிகள் வந்து எந்தெந்த மாதிரி வகைகளில் வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது, நம்ம வந்து அதை கீழே வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ ஆறுதல் கூறுதல் அப்படின்னா என்னென்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் கூறுற பழமொழி. 30 வருடம் தாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாது அப்படின்ற மாதிரி, தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்ற மாதிரி. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை, அந்த மாதிரி. எளியோரை வழியார் அடித்தால் வழியாடி தெய்வம் அடிக்கும். நம்ம ஏதாவது சொல்கிறோம்ல, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம்ல. ஸோ அது மாதிரி. ஸோ அப்போ ஆறுதல் கூறும்போது அது ஒரு வகை. பழிக்கு பழி வாங்குதல் அப்படிங்கும்போது அது என்னதுன்னா வெனிஜன்ஸ் அப்படிங்கும்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் திணை விதைத்தவன் திணை அறுப்பான்
வினை விதித்தவன் வினை அறிப்பான், அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வருது. வருங்காலம் பற்றி வருகிறது அப்படிங்கும்போது காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளணும், உழைக்கின்ற காலத்தில் ஊர் வழி போனவன் அறுவடை காலத்தில் ஆள் தேட வேண்டாம், எறும்பு ஒற்ற கல்லும் தேயும், அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி வந்து நம்ம இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ 5 வகைகளை வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது இதில். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 6th இது நியூ தமிழ் புக்கில் பின்னாடி புக் பேக்கில் இருக்கும்ல, அது விரிவான இது வந்து கொஸ்டினுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் புக் பேக்கில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியினுடைய சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். அது சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு பழமொழி தர பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு இது வந்து ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. உடல் நலமே டேஸுக்கு அடிப்படை அப்படின்ட்டுனே இருக்குது. உழைக்க தேடிய பொருளால் உணவு உடை உறவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். உழைக்கிறதுனால உணவு கிடைக்கிது, உடை கிடைக்கிது, உறவிடம் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெறுறோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து சுத்தம் தான் அடிப்படை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது சுத்தமாக இருந்தால் நோய் வராது. நோய் இல்லாமல் இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாமே கம்மியாகுது. ஸோ அப்போ தான் வந்து சுத்தம் சோறு போடும். அப்போ நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா உழைக்க முடியும். அப்போ அவள் சுவர் இருந்தால் தான் சித்தினை வரைய முடியும், அந்த மாதிரி. ஸோ உழைச்சாதான் திரும்ப யூட்டர்ன் போச்சுட்டு அப்புறம் காசு வரும், அந்த மாதிரி. ஸோ சுத்தங்கிறது சுத்தத்தை வச்சுக்கிட்டு இன்கம் வருது. அவ்வளோதான். 6th தமிழ்லையும் வந்து பழமனுடைய சிறப்பு என்னென்னா சுருங்க சொல்வது. விரிவாக சுருங்க பழமையை பல மொழிகளில் இது வந்து இது ஆப்ஷன். இது விரிவாக சுருங்க பழமையை பழமொழிகளில் அப்படின்ட்டு வரைக்கும் ஆன்சர் வந்து சுருங்க. தப்பு பண்ணிட்டேனே, சாரி. அடுத்து வந்து நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னா எது? சுத்தம் தான், அதுதான் ஆன்சர். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம், அதாவது ஆங்கிலம். மொழி நிறைவு பெற்றதாக இல்லை என அதாவது வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னா மொழி நிறைவு பெற்றதாக இல்லை என குறை சொல்பவர்கள் தொழிலாளி போன்றவர்களே. குறைபாடு மொழியை பயன்படுத்துறதுகளை இருக்கிறது அன்றி மொழியில் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது குறையை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு அதை வந்து வேறு இடத்துல சொல்கிறது, ஓகேங்களா, அந்த மாதிரி. அது ஒரு ஒரு இது வந்து ஒரு சென்டென்ஸாக இருந்தது. மொழியை வந்து குறை சொல்கிறவங்க வந்து குறைபாடு வந்து மொழியில் கிடையாது, குறை சொல்கிறவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து வந்து ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். வீட்டுக்கு வீடு வாசற்படி, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார், அடித்து வளர்க்காத பிள்ளையும் முடிச்சு வளர்க்காத முருங்கையும் உருப்படாது, இறைச்சி கிணறு ஊறும், நாய் வித்த காசு கொலைகவா செய்யும், ஊராறு பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால் வளரும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஊரார் பிள்ளை அப்படிங்கும்போது ஒரு ஒய்ஃப் இருக்காங்களே, ஸோ அவங்க தானே ஊராக வீட்டு பிள்ளை. ஸோ அவங்க வந்து அவங்கள நம்ம கன்சீவாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டாங்க, அதாவது ஜென்ஸுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க புள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற புள்ள வந்து வளரும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி, இந்த பழமொழி. ஸோ அதுக்கு அர்த்தம் இதுதான். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், வெளியில் யாராவது வெளியிலேருந்து வரவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வந்து வெளியில் வரவங்க தான். ஸோ அவங்கள நம்ம அதை கன்சீவாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டோன்னா அவங்க வயிற்றில் வளர குழந்தை வந்து நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதுதான். அது வந்து அச்சாணி இல்லாத தேரும் முச்சானும் ஓடாது, இது நல்லா தெரிஞ்சது தான். குற்றமுள்ள நெஞ்சு, இதை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். காணி சோம்பல் கோடி கேடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மானுன்னா புள்ளி குறையுமா, மயில் என்ன இறகு உதிருமா அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சொற்றொடர்கள் அமைத்து எழுதுங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா, இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டு இது எப்படி வரும், இல்லாட்டி கோடிட்டெடு திண்ணறப்புக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சுவர் இருந்தால்தான் டேஷ் வரைய முடியும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ சித்திரம் அந்த மாதிரி கேட்பாங்க. சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக அப்படிங்கும்போது குத்துக்கல்லவு குளிரா வெயிலா அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு கோடிட்டெடுத்த நெருப்புங்க மாதிரி தான்.
இல்லாட்டி சென்டென்ஸில் வந்து அமைச்சிட்டு, அதாவது சென்டென்ஸாக கொடுத்துருவாங்க, கீழே வந்து இது கொடுத்துருவாங்க. ஸோ எது வரும் கூட கேட்கலாம். ஸோ என்பது போல் என் நண்பன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான். ஒரு விஷயம் கவலைப்படாமல் இருக்கிறது அவ்வளோதான். ஆசிரியர் வந்து எறும்பு தூர கல்லும் தேயும் என்பது போல தீய பழக்கங்களின் கொடுமையினை கூறி மனமாற்றம் அடைய செய்வார். கற்பனையில் மிதந்திருப்பவர்கள் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா என்பதை உணர வேண்டும். அதிர அடிச்சா உதிர விளையும் என்பது போல வாழ்வில் முன்னேற தொடர் முயற்சி செய்தால் போதும். காவடி பாரம் சுமைக்கிறவனுக்கு தான் தெரியும் என்பது போல உழைப்பவருக்கு தான் பணத்தின் அருமை தெரியும். தீயவன் கோடி ரூபாயை கோயில் உண்டியதில் போடுவது பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா என்பது போல புண்ணியம் கிடைக்குமா. இது வந்து 8th தமிழ். இந்த ரெண்டும் தனியாக வந்து மாட்டிக்கிச்சு. அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்திய மட்டு ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து 8th தமிழ் நியூவில் வந்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, கல்வி அழகே அழகு, கத்த வித்தை காலத்துக்கு உதவும், 100 நாள் கத்தது 6 நாள் விட போகும், கற்க கசடர இளமையில் கல் நூல் பல கல். அதாவது ஔவையாரே சில பழமொழிலாம் வந்து பழமொழி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இது பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில். நிறைய கூடம் நீர் தழும்பல் நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல நல்லார் சொன்ன அறிவுரை தீயவருக்கும் போய் சேர்ந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நிறைய கூடம் நீர் தழும்பாதல் அதுக்கு அர்த்தம் இதுதான். அதுக்கு அர்த்தம் வந்து வேறு. இது வந்து நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் பாய்வது போல நல்லார் சொன்ன அறிவுரை தீயவருக்கும் போய் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெடுஞ்சாலையில் அடிபட்டு கிடந்தவரை வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர் காப்பாற்றியது, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்வை முடித்துவிட்டு கிரிக்கெட் போட்டிக்கு செல்லலாம் என்று அப்பா சொன்னதை கேட்டு கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது என புரிந்து கொண்டேன். அடுத்து வந்து பழமொழி காற்றுள்ள உதை தோற்றிக்கொள். அது வந்து ஒரு ஒரு வரியில் முடிகிற மாதிரி. அப்போ வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு அர்த்தம் நேரடி விடைன்னு சொல்லலாமா. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊக்கப்படுத்துதல். அல்லது குறையாது இல்லாது பிறவாது, அல்லது குறையாது இல்லாது பிறவாது. ஒன்று நடைபெறாமல் மக்கள் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏதோ ஒன்று நடக்க போய் தான் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அதுதான் அர்த்தம். ஒரு காசு பேணின் 2 காசு தேரும். ஒவ்வொரு காசையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனத்துடன் சேர்த்து வந்தால் நாளடைவில் பெருந்தொகை ஆவாயிரும், சிறுதுளி பெருவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா. அடுத்து வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. கடுகு வந்து அளவில் சிறிதானாலும் அதனிடம் இயற்கையாக இருக்கின்ற காரம் வந்து போகாதான். அதுபோல் சில உருவத்தை சிறியதாக இருந்தாலும் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒற்றுமை இல்லாத குடும்பம் ஒருமிக்க கெடும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படாவிட்டால் அழிவுக்கு தான் வந்து வழிவகுத்துவிடும். ஒற்றுமையே பலம் அப்போல்லாம் வச்சுருப்போம்ல. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. நாம் கற்றறிந்தது மிக சிலதான், ஆனால் கற்க வேண்டியது நிறைய உள்ளன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடல்நலத்தோடு வாழ்வதே வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்த பெரும்பேறாகும். நிறைய குடம் தழும்பாது. நிரம்ப கற்றவர்கள் அதனை வெளிப்படுத்தாமல் அமைதியாகவும் ஆரவாரமின்றியும் நடந்து கொள்வர். அடுத்து வந்து காற்றுள்ள போதை தோற்றிக்கொள். கிடைக்கின்ற வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தனக்கு வேண்டியதை கற்று சாதித்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறது. அடுத்து வந்து மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதால் புதிய நண்பர்களை உருவாக்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று என் பாட்டி அறிவுறுத்தினார். சென்டென்ஸ் மேக்கிங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையை ஆடும் அப்படிங்கும்போது இது எல்லாருக்குமே தெரியும். பிளட் இஸ் திக்கர் than வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா வந்து பிளட் ரிலேஷனுக்கு வந்து சொல்லுவாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும், தனித்துவம் அவசியம். இக்கரை மாட்டுக்கு அந்த கரை பற்றி, அதாவது திருப்தியற்ற மனம். இங்கே போனால் அங்கே பெட்டராக தெரியும், அங்கே இருந்தால் இது பெட்டராக தெரியும், அந்த மாதிரி. அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, அந்த மாதிரி தான். உப்பிட்ட வரை உள்ளலும் நினை, நன்றி மறுத்தல் கூடாது. குழுக்கும் ஆசை மேசைக்கும் ஆசை, பேராசைப்படுதல். ஏட்டுச் சுரங்காய் கறிக்கு உதவாது, அனுபவமற்ற கல்வறிவு. உண்ணா சொத்து மண்ணாய் போகும், உலபம் கூடாது. எடுப்பது பிச்சை ஏறுவது பல்லக்கு, வீண் பெருமை.
குந்தி தின்றால் குன்றும் மாளும். உழைக்காமல் வீணில் உண்டு களிப்போரின் பெருஞ்செல்வம் நாளடைவில் அழிந்துவிடும். அவனின்றி ஓரணமும் அசையாது அப்படின்னா உலகமும் அதிலுள்ள உயிர்கள் அனைத்தும் இறைவனின் பேராற்றலினாலே இயங்குகின்றன. சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். நமக்கு தேவையான செல்வம், அறிவு, அனுபவம் போன்றவற்றை முன்கூட்டியே பெற்றிருந்தால்தான் அவை நம் தேவைக்கு உதவும். ஆறின கஞ்சி பழங்கஞ்சி பிற்பட்ட காரியம் நிறைவேறுவதில்லை. சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பின் முக்கியத்துவம். இளங்கன்று பயமறியாது வாலிப துணிவு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். திறமையில் நம்பிக்கை. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. விடாமுயற்சி பயன் தரும். ஆழமறியாது காலை விடாது. எதனையும் ஆராய்ந்தே செய்தல் வேண்டும். அகத்தின் அழகு முகத்து தெரியும். உள்ளத்தினுடைய வெளிப்பாடு. அழுத பிள்ளை பால் குடிக்கும். முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சிறுவயது பழக்கம் மாறாது. இளங்கன்று பயமறியாது. இளமை பருவம் துணிச்சல் மிக்கது. தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நாம் போகும்போது எதுவும் கொண்டு போகவதில்லை. எனவே தான தர்மம் செய்து நல்ல பெயராவது எடுத்து செல்வோம். அடுத்து அதாவது தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மம் அப்படின்னா என்ன, அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மகிட்ட கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட தேவைகள்லாம் நிறைவேற்றின பிறகு அதுக்கப்புறம் மற்றவங்க தேவையை நிறைவேற்றுறதுங்கிறது கிடையாது. நம்ம போகிறப்ப எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ தான தர்மம் செஞ்சுட்டு அந்த பேராவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு சொல்கிறது தான் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கும்போது கவிட்டால் லூசால். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா அது பெருத்த பொருள் சில நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முல்லை முள்ளால் எடு. டைமண்ட் கட்ஸ் டைமண்ட். அதாவது எந்த விஷயத்தை அதாவது திருடனை பார்த்து திருடனை திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டைமண்ட் அதை விட ஹார்டான ஒரு பொருளை வச்சு தான் அதை கட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே ஒரு பிரச்சனையாக இப்போ இப்போ நாட்டிலே ஒரு பிரச்சனைனா இப்போ அரசியல்வாதிகள்லாம் டைவர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பிரச்சனையை வேறு மாதிரி அங்கே எழுப்பிடுவாங்க. மக்களுக்கு அது தெரியாது. அப்போ அந்த பிரச்சனை ஆரம்பித்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ அது மாதிரி தான் எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. ஈஸ்ட் இஸ் பெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். அது ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக வீடு சிறிதோ பெரிதோ கட்டாயமாக ஒரு தனி வீடு வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குறை குடம் கூத்தாடும். அது எம்டி வெசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்டு. குறைந்த அறிவுடையவன் எல்லாம் தெரிந்தது போல ஆட்டம் போடுவான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அகல உழுவதனை விட ஆழ உழுதல் நன்று. அது கீழிருக்கும் மண்ணானது மேலும் மேலிருக்கும் மண் கீழும் புரளும். அப்படி மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணில் உள்ள களை விதைகள்லாம் எல்லாமே நம்ம முளைக்கும். மீண்டும் மீண்டும் உழவு செய்யும்போது களைகள் நீங்கி மண்ணானது புழுதியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பருவத்தை பயிர் செய்ய ஆடிப்பட்டம் தேடி விதை. உரிய பருவ காலத்தில் பயிர் செய்யணும். இதெல்லாம் பின்னாடி இருந்தது. நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு இது தேவையில்லை, சும்மா நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, எவ்வளோக்கு எவ்வளோ கேப் இருக்கணும், எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கோமயம், சாணம், பால், தயிர், நெய் இதெல்லாம் பஞ்சகாவியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே. புழுப்பூச்சி. உரமாகனா வேப்பம் புண்ணாக்கு, இடுப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு. சனப்பை, அவிரி, கொழிஞ்சி, தக்கை பூண்டு இதெல்லாம் வறுத்து உழுது தழை உரமாக நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏறினும் நன்றால் எரிவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. மனிதருள் தீயோர் இருப்பதினு போல பயிரிலும் வேண்டாத புல்புடுங்கள் வளர்த்தால் செய்யும் முயற்சி உழவர் கலந்து விடுவர். இதற்கு களையிடுதல் என்று பெயர். இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஸோ காப்புனா காத்தல். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். உணவை மருந்து, மருந்தே உணவு. இது புக்குக்கு உள்ளாரி கண்டுங்க, அதனால் இதை எடுத்திருக்கேன். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாழ். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். உணவை மருந்து, மருந்தே உணவு. இது நம்ம 6th ஓல்டு புக்கில் இருக்கிறது. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. ஆணம்னா என்னென்னா குழம்பு. அளக்கிற நாழிக்கு அகவிலை தெரியுமா? நாழினா தானியங்களே அளக்கும் படி. அகவிலை அப்படின்னா தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதற்கு? திறவுகோல் அப்படின்னா சாவி. ஆணம், அகவிலை, திறவுகோல்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை. சிற்றூர் அப்படின்னா கிராமம். கிராமங்கிறது வேற சொல். சிற்றூருங்கிறது தான் ஒரிஜினல் தமிழ் சொல். கொழும்பில் கூடாரம், மதுரையில் கூடாரம். தங்குவது சேர இருந்தால் செடியும் பகை. எப்போதுமே பிறருடன் அளவாக பழகணும். யாரிடனும் அதிக நெருக்கத்துடன் இருந்தால் அங்கே பகை உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகம்.
அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வரும். எல்லாமே அளவு தான். தழைத்த மரத்திற்கு நிழல் உண்டு. பக்குவம் பெற்ற ஒருவரால் எல்லாருக்குமே நன்மை ஏற்படும். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறானாம். எந்த விஷயத்திலுமே சிறிய அளவிலான முயற்சி கூட செய்யாதவங்க மிகப்பெரிய முயற்சியில் வெற்றியடைவன் என்று கூறுவது சாத்தியப்படாத ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அறுக்க தெரியாதவன் இடுப்பில் 1000 கதிர் அருவாள். ஒரு விஷயத்தை பற்றி விஷயம்னு சொல்ல மாட்டாங்க தமிழில், விடயம். ஒரு விடயத்தை பற்றி எதுவும் தெரியாவிட்டாலும் அதை தெரிந்தவர் போல காட்டிக்கொள்பவர்களை குறிக்கிறது. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படிங்கும்போது ஒரு விடயம் நடப்பதற்கு முன்பாகவே அதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே நமக்கு தெரியும். ஏணி கழிக்கு கோணல் கொம்பு வெட்டலாமா? ஒரு விடயத்தை செய்வதற்கு தெளிவான திட்டமிடல் அவசியம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. சாப்பிடுவதற்கு நம் கை முந்தும். படைக்க செல்லும் சமயத்தில் இடக்கையில் வில்லை ஏந்தி வலக்கையால் பின்னோக்கி எடுத்து அம்பை ஏவும். எவ்வளவு தூரம் பின்னோக்கி வலக்கை செல்கிறதோ அவ்வளவிற்கு அம்பு வேகமாக செல்லும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை? கழு அப்படின்னா கோரைப்புல், கற்பூரம் அப்படின்னா வாசனை. அப்படி நெய்யும் போது அதில் ஒரு வாசனை வருமாங்க, அதுதான் இது. அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி எனப்படும் இறைவனின் திருவழியில் சரண் போகுவவர்களுக்கு அந்த இறைவன் உதவுவது போல அவனின் சொந்த அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இது பக்தி மயமாக வச்சு இது உருவாக்குனதாட்டுக்கு. அதில் கண்டென்ட்டில் இருந்தது. ஸோ உயர பறந்தாலும் மூர்க்குருவி பறந்தாகாது. என்னதான் பணம் சம்பாதித்து பெரும் செல்வந்தன் ஆனாலும் அவனிடம் படிப்பு இல்லை என்றால் அவனிடம் ஞானம் இருக்காது. அடுத்தது 8th ஓல்டு புக்கு. போதுமென்று மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே லைன்ஸில் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது எது வரும்னு கேட்பாங்க. இது எப்படிங்க வரும் அப்படின்னா இப்படி தான். இந்த ஒன்று கோடிட்டெடுத்து நிரப்புக, இல்லாட்டி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டாகும். அடியாத மாடு படியாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. காலம் பொன் போன்றது. கெடுவான் கேடு நினைப்பான். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. கந்தையானாலும் கசக்கி கட்டு. கூடானாலும் குளித்து குடி அப்படிங்கிற மாதிரி வரும். இது ஆனாலும் என்ற இணைப்பு சொல். இது இணைப்பு சொல்லிலையும் வரும், பழமொழியிலும் வரும். எலி வலி ஆனாலும் தனி வலை வேண்டும். அதே மாதிரி ஓட்டச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி. ஒடிந்தை கோலானாலும் ஊன்றுகோல் ஆகும். கடுகளவு நெருப்பானாலும் போரை கொளுத்துவிடும். சுடர் விளக்கானாலும் தொண்டுகோல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும். இது ரிமைனிங் நான் அடுத்த வீடியோவை போடுறேன். ஏன்னா இதுலேயே அதிகமாகிடுச்சு. இது ஃபுல்லாக டிரான்ஸ்லேட்டுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் அதை முடித்த பிறகு அவ்வளோதான். அப்புறம் இது பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.